புதுச்சேரியில் அமைச்சர்கள் நியமனம் செய்வதில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் கட்சி தலைமை ஆலோசித்து விரைவில் சுமூக முடிவு எடுக்கும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் மாநிலத்தில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் தேர்தலில் பாஜக 6 இடங்களில் தோல்வியடைந்ததற்கான காரணங்களை ஆராய தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் விரைவில் என்ஆர் காங்கிரசுடன் பேசி அமைச்சரவை முழுமையாக அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். புதுவை மாநில மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு திட்டங்களை உருவாக்கி கொடுத்ததோ அதே போல இன்றைக்கு NDA 2 என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தினுடைய இந்த புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆட்சியும் தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையிலே சிறப்பான ஒரு நல்லாட்சியை இந்த அரசாங்கம் கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை புதிய மாநில மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் வைத்ததில் ஏற்பட்ட மோதலில் தன்னை காலில் விழ வைத்து அவமானப்படுத்திய கட்டிட தொழிலாளியை வாலிபர் ஒருவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளியான பவளராஜ் என்கிற ராஜன் கடந்த 22ஆம் தேதி நள்ளிரவு லாஸ்பேட்டை விளையாட்டு மைதானத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் செல்லப்பெருமாள்பேட்டையை சேர்ந்த சுல்லான் என்கிற பழனிமுருகன், கமலேஷ் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 3 கைது செய்துள்ளனர். மேலும் இந்த படுகொலை குறித்து போலீசார் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கடந்த 2022இல் கொல்லப்பட்ட ரவுடி பொடிமாஸ் என்பவரின் நினைவு நாள் ஸ்டேட்டஸிற்கு பவளராஜின் நண்பர் தவறான கருத்து பதிவிட்டதால் இருதரப்பிற்கும் மோதல் வெடித்ததாகவும் இதில் பழனிமுருகனை கத்தியால் காட்டி மிரட்டிய பவளராஜ் அவரை காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க வைத்து அதை நண்பர்களிடம் கூறி கேலி செய்ததாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பழனிமுருகன் பவளராஜுடன் சமாதானமாக பேசுவது போன்று நடித்து கடந்த 21ஆம் தேதி மது அருந்திய போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது மறைத்து வைத்திருந்த கத்தியால் பவளராஜை மூவரும் சேர்ந்து கொடூரமாக கொலை செய்ததாகவும் தெரிய வந்துள்ளதை அடுத்து கொலை குற்றவாளிகள் மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் சீர்திருத்த பள்ளியிலும் அடைக்கப்பட்டனர். குமரி மாவட்டத்தை பிற மாவட்டங்களை விட சுற்றுலாத்துறையில் சிறந்த முன்னோடி மாவட்டமாக மாற்றுவதே முக்கிய இலக்கு என தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகள் உடனான வளர்ச்சி திட்ட ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, சுசீந்திரம் தானமாலையன் கோவில் உள்ளிட்ட புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களுக்கு வரும் பயணிகளுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் குமரியில் விமான நிலையம் அமைப்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மக்களின் அவசர தேவை மற்றும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக அதனை அமைக்க நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு உலகளாவிய ஒரு சுற்றுலாத்தலம், அதே மாதிரி உலகளாவிய எல்லா பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகள்ல இருந்து இன்னைக்கு அதிகமாக சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. அந்த சுற்றுலா பயணிகள் இங்க வந்து அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த நல்ல, அதாவது கன்னியாகுமரியினுடைய எழில்மிகு தோற்றம், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய விவேகானந்தர் ராக்கு அல்லது திருவள்ளுவர் சிலை, அதே மாதிரி திருப்பரப்பு ஃபால்ஸ், சுசீந்திரம் தானுமலையான் கோயில், இன்னும் நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்து அவங்க வந்து இங்க வந்து எங்களுக்கு அதற்குரிய பாதுகாப்பு இருக்கிறது, அதற்கான அவங்க வந்து போறதுக்கு அதற்கான நல்ல திட்டங்களை வகுத்து தந்திருக்காங்க. அவங்க மனசுல வந்து ஒரு கன்னியாகுமரி வந்துட்டு போன ஒரு நல்ல மனநிலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதற்கு இங்க இருக்கக்கூடிய என்னென்ன இருக்குதோ அதை நேரடியாக சென்று ஆய்வு செய்து எப்படி இருக்கு, அதை வந்து எப்படி வந்து மேம்படுத்தலாம், எப்படி மக்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வளர்ச்சி அடைச்சலாம் என்பதை பார்த்து அதை வந்து மதிப்பிற்குரிய தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை மேம்படுத்துவதற்கான முயற்சியை நான் மேற்கொள்வோம். திருப்பூர் தாராபுரத்தில் வாடகை பணம் கேட்ட ஆட்டோ ஓட்டுநரின் கழுத்தை வடமாநில கும்பல் கத்தியால் கொடூரமாக அறுத்த சம்பவம் கொங்கு மண்டலத்தில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஜெபராஜ் நேற்று இரவு தாராபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து
4 வடமாநில வாலிபர்களை உப்பாறு அணை பகுதிக்கு சவாரிக்கு அழைத்து சென்றுள்ளார். குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கான வாடகை தொகையான ரூபாய் 300 ஜெபராஜ் கேட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வடமாநில கும்பல் அவருடன் பயங்கர வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஜெபராஜின் கழுத்தை கொடூரமாக அறுத்துவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. ஜெபராஜின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த பொதுமக்கள் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் துடித்த ஜெபராஜை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் ஆத்திரமடைந்த தாராபுரம் ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய நிலையில் அசம்பாவிதங்களை தடுக்க அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கருணாநிதியின் கூற்றுப்படி காங்கிரஸ் கட்சி திமுகவின் முதுகில் குத்தவில்லை, அதன் தலையையே வெட்டியுள்ளது என்று பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து பெரம்பலூர் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், புதிதாக பொறுப்பேற்ற தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக வெறும் ஆறுதல் வார்த்தைகளை தராமல் அனைத்து தரப்பிலும் பேசி முறையான தீர்வு காண வேண்டும் என்றார். மேலும் மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவிற்கு கடிதம் எழுதுவதோடு நிறுத்தாமல் தமிழக விவசாயிகளின் நலனுக்காக தற்போதைய தமிழக அரசு உறுதியான நல்ல தீர்வை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற பழமொழியை தற்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி நிரூபித்து திமுகவின் அரசியல் முற்றிலும் அழிந்து போயுள்ளதாக சாட்டினார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பழைய துணை முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, முதுகில் குத்தி விட்டார். கழுத்தை வெட்டி போட்டிருக்குது, முதுகுல குத்திட்டார். திமுக முடிஞ்சு போச்சு. முடித்தது வேறு யாருமே கிடையாது. கலைஞர் கழுத்துக்கு கத்தி வச்ச அதே காங்கிரஸ் கட்சியை நீங்க எடுத்து கொஞ்சினீங்க. வீடம் தெரியாத சாமி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. எந்த சாமி ஆடுறேன்னு சாமி ஆடுறவனுக்கு தெரியாது. ஒரு துரோகி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், சற்றும் அருகதையற்ற ஒரு தலைவரை உலக தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு போட்டியாக இவருதான் பிரதம மந்திரி வேட்பாளர்னு போட்டு கள இறக்குனீங்கல்ல, எதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். திருப்பத்தூர் அருகே 17 வயது சிறுவன் ஓட்டி வந்த கார் மோதி 11 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் சிறுவனின் உறவினர்கள் உடலை பார்த்து கதறி துடித்தது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சந்துரு என்பவரின் பிள்ளைகளான அனுஷ்கா, கனிஷ்கா மற்றும் 11 வயது மௌனிஷ் ஆகியோர் பள்ளி விடுமுறைக்காக சென்னைக்கு தந்தையை பார்க்க சென்றிருந்த நிலையில் ஊர் திருவிழாவிற்காக தனி ரயில் மூலம் ஜோலார்பேட்டை திரும்பியதாக தெரிகிறது. தஞ்சாவூரை சேர்ந்த திலீப்குமார் என்ற 17 வயது சிறுவன் அதிவேகமாக ஓட்டி வந்த கார் இவர்கள் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் 4 பேரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்த நிலையில் 11 வயது சிறுவன் மௌனிஷ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மது போதையில் சிறுவன் காரை இயக்கியதாக கூறப்படும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருவான்மியூர் குப்பம் பகுதியில் மீனவர்களின் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர்கள் கச்சத்தீவு மற்றும் பட்டா குறித்த கேள்விகளுக்கு நோ கமெண்ட்ஸ் என பதில் அளித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவான்மியூர் குப்பம் பகுதியில் மீனவ மக்களின் அடிப்படை தேவைகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் ஸ்ரீநாத் மற்றும் குமார் ஆகியோர் நேரில் ஆய்வு நடத்தினர். அப்போது பொதுமக்கள் தரப்பில் சாலை, தெருவிளக்கு மற்றும் பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் 1 வாரத்தில் அறிக்கை அளிப்பார்கள் என்றும் 2 முதல் 3 மாதங்களில் இப்பிரச்சினைகள் சரி செய்யப்பட்டு முதலமைச்சரின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர்கள் உறுதியளித்தனர். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கச்சத்தீவு மீட்பு குறித்தும் அப்பகுதியில் உள்ள பட்டா பிரச்சினை குறித்தும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்த அமைச்சர் குமார் பலமுறை நோ கமெண்ட்ஸ் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றது தற்போது பேசும் பொருளாகியுள்ளது. No comments because Supreme Court has to decide. Central government இது பட்டா CRZ சென்ட்ரல் கவர்மெண்ட். எங்க மக்களுக்கும் தெரியும், எங்க மக்களுக்கும் புரிய வச்சிருக்கோம். அடிப்படை வசதிகள் அனைத்தும் அந்த பட்டா விஷயம்ன்றது நிறைய பட்டா விஷயம் இருக்கு. CRZ ஜோனும் வாட்டர் ஜோனும்
இது வந்து நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது கோர்ட் சம்பந்தப்பட்ட பாலிசி டெசிஷன். பாலிசி டெசிஷன் இஸ் டிஃபரெண்ட், செயலாற்றுவது என்பது டிஃபரெண்ட். பாலிசி டெசிஷன் ஹஸ் டு பி டேக்கன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.